வணக்கம் நண்பா. ஸ்மார்ட் பாக்ஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இந்திய நிறுவனமான மைக்ரோமேக்ஸ் ஏற்கனவே அறிவித்தபடி இந்தியாவில் தனது புதிய இன்நோட் 2 என்ற ஸ்மார்ட் போனினை பட்ஜெட் விலையில் சென்ற 25/1/2022 செவ்வாய்க்கிழமை அறிமுகப்படுத்தியது. மைக்ரோமேக்ஸ் நிறுவனம் இன்நோட் 1 என்ற ஸ்மார்ட் போனினை நவம்பர் 2020 அறிமுகப்படுத்தியது. அந்த வரிசையில் சென்ற 25/1/2022 செவ்வாய்க்கிழமை இன்நோட் 2 என்ற ஸ்மார்ட் போனை அறிமுகம் செய்துள்ளது. நண்பா, மைக்ரோமேக்ஸ் இன்நோட் 2 ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பிரைஸ், அவைலபிலிட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் போனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிசொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400. பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 550 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேனுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே டாப் சென்டரில் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கேமராவுக்காக. இந்த டிஸ்பிளே பாதுகாப்புக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமராவை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்மார்ட் போனில் 48 MP AI குவாட் கேமரா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைல் பின்பக்கத்தில் 4 கேமராவும் அதன் பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் கேமராவில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா OS மற்றும் ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டை பியூர் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கூகுள் கிட்ட இருந்து வாங்குற இந்த ஆண்ட்ராய்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் அதை அப்படியே மொபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அல்லது பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனால என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஏதேனும் அப்டேட் வெளியிட்டாலோ அல்லது பாதுகாப்பு வசதிகளில் ஏதேனும் மாற்றங்கள் செய்தாலோ இந்த மொபைல்களுக்கு உடனடியாக அவை கிடைத்துவிடும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அல்லாத மற்ற மொபைல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் சிலது அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், சிலது அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. இதனால பார்த்தீங்கன்னா மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் குறையும். அதே மாதிரி பேட்டரி பவர் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ட்ராப் ஆகும். இதுவே ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தால் கூகுள் கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்களோ அதை அப்படியே மொபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ணுறதில்ல. அதனால தேவையில்லாத எந்த ஒரு ஆப்பும் இதில் இன்ஸ்டால் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு மொபைலுக்கு என்ன தேவையோ அந்த ஃபீச்சர்ஸை மட்டும் அவங்க தராங்க. இதனால பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பீடு, மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் சீக்கிரம் ட்ராப் ஆகாது. அதே சமயத்தில் மொபைலில் நல்ல ஹார்ட்வேராக இருந்தால் தான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஸ்மூத்தாக இயங்கும். நெக்ஸஸ் மற்றும் பிக்சல் மொபைல்கள் கூகுளிடமிருந்து வருவதால் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் அவற்றில் இருக்கும். இதை தவிர வெகு சில மொபைல்கள் மட்டும்தான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுடன் வரும். அந்த வரிசையில் மைக்ரோமேக்ஸ் இன்நோட் 2விலும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மொபைலில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G95 ஆக்டோகோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2.05 GHz. GPU அதாவது கிராஃபிக்கல் ப்ராசஸர் யூனிட் பார்த்தீங்கன்னா ARM Mali G76 MP4 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் இன்னொரு ஹைலைட்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைலில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மொபைலில் ரொம்ப நேரம் கேம் விளையாடினாலும் அல்லது ரொம்ப நேரம் ஆன்லைனில் வெப்சைட் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மொபைல் ஹீட் ஆகாமல் இருக்கும். மெமரி அண்டு ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டபிள் மெமரிக்காக தனியாக மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் அப் டு 256 GB வரைக்கும் மெமரியை எக்ஸ்பெண்டபிள் பண்ணிக்கலாம். பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் 5000 mAh லித்தியம் அயன் நான் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பண்ண 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் C போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கினால் 50% சார்ஜ் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த மொபைலில் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் வெப் ப்ரௌசிங் பண்ணலாம், அல்லது 180 மணி நேரம் மியூசிக் ப்ளே பண்ணலாம், அல்லது 18 மணி நேரம் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலில் 2G நெட்வொர்க்கிலிருந்து 4G நெட்வொர்க் வரைக்கும் மேக்ஸிமம் பேண்டு சப்போர்ட் பண்ணும். இதில் டியூவல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. இதில் 3-in-1 டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதர் ஃபீச்சர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் சைடில் பார்த்தீங்கன்னா
ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுடைய மொபைலை ஈஸியாக லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த மொபைலில் மேக்ஸிமம் சென்சார் சப்போர்ட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலில் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் இருக்குது. அடுத்ததாக மொபைல் கலர் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ப்ரௌன் கலர் மற்றும் பிளாக் கலரில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலுடைய டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 205 கிராம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலுடைய டிசைன் பார்த்திங்கன்னா ஸ்லீக் பாடி டிசைன், அதாவது கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும், கிளாமரஸ் ஷேட்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் சைடில் வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா 3.5 ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 3-in-1 சிம் கார்டு ட்ரே அண்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய ப்ரைஸ் மற்றும் அவைலபிலிட்டி பற்றி பார்ப்போம். இந்த மொபைலுடைய விலை பார்த்தீங்கன்னா 13,490 ரூபாய். ஆனால் அறிமுக சலுகையாக 12,490 ரூபாய்க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் உள்ள வரை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் 30/1/2022 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்று பகல் 12 மணி முதல் ஃப்ளிப்கார்ட் மற்றும் மைக்ரோமேக்ஸ் இணையதளத்தில் விற்பனைக்கு கிடைக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் பற்றி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.